அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து உங்கள் பிரபுவானந்த் பேசுகிறேங்க. நம்ம இந்த வாரம் ரெஸ்கியூ பண்ண பப்பீஸ் எல்லாத்தையுமே சேஃபான இடத்துக்கு நல்லா வளர்க்கக்கூடியவங்களுக்கு அடாப்ஷன் கொடுத்தாச்சுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க ஃபீமேல் டாக் பற்றி. ஃபீமேல் டாக் எடுக்கிற அடாப்ட் பண்ணுற சுச்சுவேஷன் கண்டிப்பாக வருங்க. அதுக்கான ப்ராசஸை பண்ணிகிட்ருக்கிறேன். மேல் டாக் பப்பி கொஞ்சம் ஒரு 35 days 40 days இருக்கும்போது எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள், கொண்டு வந்து கொடுத்துருங்க. சாரி, என்னோட நியர்பை லொக்கேஷனில் எங்கே இருந்தாலும் நானே போய் ரெஸ்கியூ பண்ணிப்பேன். சரிங்களா? இதுவரை ஒரு 600க்கும் மேற்பட்ட பப்பிகளை ரெஸ்கியூ பண்ணி டைரக்டா சொல்றேன், ரெஸ்கியூ பண்ணி சேஃபான இடத்துக்கு அடாப்ஷன் கொடுத்தாச்சுங்க. எக்ஸாக்டா சொல்ல போனால் 614 இன்னைக்கு தான் கவுண்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு டைரியில் ஒரு மாதிரி கோடு கோடாக போட்டு வருவேன், 111 அந்த மாதிரி. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்ன பெற்றோர்கள், எஸ்பெஷலி என் தாய் சரஸ்வதி, என் மயன். அவங்க நாங்கள் வந்து 5 பேருங்க. 5 குழந்தைங்க எங்கள் அம்மாவுக்கு, என் கூட பிறந்தவங்க. எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னையும் தங்கச்சி மடியில் படுக்க வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அஞ்சுக்கும் பின்னாட வந்த புள்ள, ஆறாவதா வந்த செல்ல புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாரோ பாடுவாங்க. அந்த ஆறாவதா செல்ல புள்ள டைகர்னு நாங்கள் வளர்த்த நாய்ங்க. அதுவும் எங்கள் அம்மா மடியில் படுத்திருக்கோம். இந்த நாய் மேலே உள்ள பற்று காரணமே நானும் நாய் கூட சேர்ந்து வளர்ந்தவங்க. நாய் இல்லாமல் என்னை பார்க்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுங்க. எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். இந்த சேவை கண்டிப்பாக மேலும் மேலும் தொடரும் உங்கள் ஆதரவோட. ஓகேங்களா? அதான் திரும்பி திரும்பி நான் நிறைய இடத்துல சொல்றது, நீங்கள் புண்ணியம் பண்ணினாலும் பரவாயில்ல, பாவத்தை பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.